இருக்கிறது. அப்படின்னா ஏதாவது ஒன்று நினச்சா கூட வாங்க முடியாத, ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னு நினச்சா கூட சாப்பிட முடியாத அளவிற்கு குறைகள். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இது ஒரு ஒரு பீரியடு, ஒரு காலகட்டம், ஒரு சில வருடங்கள் இது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்கிற ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மரணம் வரைக்கும் இது தொடருவதற்கு நம்ம விடவே கூடாது. ஏன் அப்படின்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், என் கைகளை பெருக பண்ணுகிற கர்த்தர், என்னை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக என்னுடைய மடியிலே அளந்து போடுகிற கர்த்தர். அதனால அவரால் இந்த வருஷத்தில் ஒருவேளை நீங்கள் குறைகளோடு இருக்கலாம், தேவைகளோடு இருக்கலாம், பண நெருக்கடியோடு இருக்கலாம், கடனோடு இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், அடுத்த ஆண்டு இதே நாள் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா எனக்கு கடன் இல்லைன்னு நம்ம சொல்லணும். என்னுடைய கரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லணும். எனக்கு நிவர்த்தி ஆனதை தந்தார் அப்படின்னு சொல்லணும். என்னை கர்த்தர் பெருக பண்ணினார் என்று கர்த்தர் சொல்லணும். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஆண்டவர்